ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கண்ணன் இன்ஃபோ தமிழ். நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா, இந்தியால வச்சு நடைபெற்ற G20 மாநாட்டுல ரஷ்ய அதிபர் புட்டின் அவர்களும் சீன அதிபர் ஷி ஜின்பிங் அவர்களும் கலந்து கொள்ளல. இதுல ரஷ்ய அதிபர் கலந்து கொள்ளாதது ஒரு ஆச்சரியத்தக்க விஷயம் கிடையாது. ஏன்னா ரஷ்யா உக்ரைனுடன் சண்டையிட்டு வந்துகிட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில G20 மாநாட்டுல கலந்து கொள்வதற்கு புட்டின் அவர்கள் விரும்பல. ஆனா சீன அதிபர் ஷி ஜின்பிங் அவர்கள் இந்தியால வச்சு நடக்கக்கூடிய G20 மாநாட்டுல கலந்து கொள்ளாததற்கான காரணம் தற்போது வெளிவந்திருக்கு. அது மட்டும் இல்லாம G20 மாநாட்டை பயன்படுத்தி இந்தியா தனக்கு தேவையான விஷயங்களை சாதித்துக் கொள்வதற்கு முயல்றாங்க அப்படின்னு சில சீன பத்திரிகைகள் இந்தியாவை கிரிட்டிசைஸ் பண்ணிருக்காங்க. சீன அதிபர் உண்மையிலே G20 மாநாட்டுல எதற்காக கலந்து கொள்ளல, எதற்காக இந்தியால வச்சு நடக்கக்கூடிய G20 மாநாடு குறித்து சீன பத்திரிகைகள் தவறான செய்திகளை வெளியிட்டு வர்றாங்க அப்படிங்கிறது குறித்து பார்க்கலாம். இரண்டாவது அப்டேட், இந்தியால வச்சு நடந்த G20 மாநாட்டிற்கு இடையே அமெரிக்கா மற்றும் இந்தியாவுக்கு இடையே சில முக்கியமான ஒப்பந்தங்கள் கையெழுத்திடப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம ஏற்கனவே கையெழுத்திடப்பட்ட ஒப்பந்தங்கள்ல சில முன்னேற்றங்களும் ஏற்பட்டிருக்கு. அது என்ன விஷயம் அப்படின்னு பார்க்கலாம். அடுத்து இந்தியா, சவுதி அரேபியா மற்றும் ஐரோப்பிய யூனியனுக்கு இடையே ஒரு மிகப்பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட தொடங்குவது குறித்தும் இந்த மாநாட்டில் பேசப்பட்டிருக்கு. அந்த ப்ராஜெக்டோட முக்கியத்துவம் என்ன, அதன் மூலமா இந்தியாவுக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்ன அப்படிங்கிறது குறித்து நம்ம டீடைலா இந்த வீடியோல பார்க்கலாம். நம்ம சேனல்ல டிஃபென்ஸ் மற்றும் ஜியோபாலிட்டிக்ஸ் சம்பந்தமா தினம் ஒரு வீடியோ பப்ளிஷ் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு நம்ம சேனல்ல பப்ளிஷ் பண்ணக்கூடிய வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எனக்கு அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். சீன உளவு அமைப்புகளுடன் தொடர்புடைய சில சீன பத்திரிகைகள் சமீபத்துல இந்தியால நடந்து வரும் G20 மாநாடு குறித்து கிரிட்டிசைஸ் பண்ணி சில ஆர்டிகல்ஸ் பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க. சீன உளவு அமைப்புகளுடன் தொடர்புடைய பத்திரிகைகள் இந்த செய்திகளை வெளியிட்டு இருக்கிறதுனால சீனாவின் உள்நோக்கம் என்ன அப்படிங்கிறது தெளிவா தெரிய வந்திருக்கு. அதாவது அந்த பத்திரிகைகள் இந்தியால வச்சு நடக்கக்கூடிய G20 மாநாடு குறித்தும் இந்திய அரசாங்கம் குறித்தும் கடுமையா விமர்சனம் பண்ணியிருக்காங்க. அதாவது இந்தியா இந்த G20 மாநாடை பயன்படுத்தி தன்னுடைய பர்சனல் அஜெண்டாவை பூர்த்தி செய்து கொள்வதற்கு முயல்வதா அவங்க குற்றம் சுமத்தி இருக்காங்க. அது மட்டும் இல்லாம G20 நாடுகளை சேர்ந்த அதிகாரிகள் கலந்து கொண்ட கூட்டங்களை பிரச்சனைக்குரிய இடங்கள்ல இந்தியா நடத்தியிருக்காங்க. குறிப்பா இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையே பிரச்சனை உள்ள அருணாச்சல் பிரதேஷ் மாநிலத்திலையும் பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் பிரச்சனை உள்ள காஷ்மீர் மாநிலத்திலையும் G20 அதிகாரிகள் கலந்து கொண்ட கூட்டங்களை நடத்தியிருக்காங்க. இந்தியாவின் இந்த செயல் மூலமா G20 அமைப்புல இருக்கக்கூடிய ஒற்றுமையை இந்தியா குலைக்க முயல்றாங்க அப்படின்னு அவங்க குற்றம் சுமத்தி இருக்காங்க. இதன் காரணமா தான் சீன அதிபர் ஷி ஜின்பிங் அவர்கள் இந்தியால வச்சு நடக்கக்கூடிய G20 மாநாட்டுல கலந்து கொள்ளல அப்படின்னு சீன பத்திரிகைகள் செய்தி வெளியிட்டிருக்காங்க. சீன அதிபருக்கு பதில் சீனாவின் ஃபாரின் மினிஸ்டர் லீ அவர்கள் G20 மாநாட்டுல கலந்து கொண்டாங்க. ஆனா ஷி ஜின்பிங் அவர்கள் ஏன் G20 மாநாட்டுல கலந்து கொள்ளல அப்படின்னு கேள்வி எழுப்பப்பட்டது. அதற்கான பதில அவர் சொல்ல மறுத்துட்டாரு. இதுல இருந்து சீனாவுக்கு இந்தியா மீது எவ்வளவு வன்மம் இருக்கு அப்படிங்கிறது தெளிவா தெரியுது. சீனாவை பொறுத்தமட்டில் ஆசியால தாங்க தான் ஒரு வல்லாதிக்க சக்தியா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அவர்களுக்கு நிகரா எந்த நாடாவது வளர்ந்து வந்தாங்கன்னா அந்த நாட்டிற்கு எதிராக பல செயல்களை மறைமுகமா செய்வாங்க. ஆனா தற்போது சீனா இந்தியாவுக்கு எதிரான வன்மத்தை நேரடியாகவே காட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம G20 நாடுகளுக்கு இடையே சீனா குறித்தான ஒரு தவறான புரிதலை ஏற்படுத்துவதற்கு இந்தியா முயல்வதா சீனா குற்றம் சுமத்துறாங்க. அதாவது சீனா வளர்ந்து வரும் நாடுகளுக்கு அதிகமான கடன் கொடுத்து தங்களுடைய கடன் வலையில் வீழ்த்தி அந்த நாடுகளை தன்னுடைய கட்டுப்பாட்டுல வச்சிருக்க முயல்றாங்க அப்படிங்கிற செய்தியையும் இந்தியா பரப்பி வர்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இந்தியா G20 அமைப்பின் தலைவரா பொறுப்பேற்றதிலிருந்து சீனாவுக்கு எதிராக பல செயல்கள்ல இந்தியா ஈடுபட்டு வருவதா சீன பத்திரிகைகள் குற்றம் சுமத்துறாங்க. உலகின் குளோபல் சவுத் நாடுகளை ரெப்ரசன்ட் செய்து ஆன்லைன் ஈவென்ட்ஸை கண்டக்ட் பண்ணாங்க. அதுல சீனா மற்றும் பிரேசில் நாடுகளை இந்தியா புறக்கணிச்சதா சீன பத்திரிகைகள் குற்றம் சுமத்துறாங்க. இந்த G20 மாநாட்டை பயன்படுத்தி தன்னுடைய ஆதிக்கத்தை நிலைநிறுத்திக் கொள்வதற்கு தான் இந்தியா முயல்றாங்க அப்படின்னு சீன பத்திரிகைகள் சொல்றாங்க. என்ன பொறுத்த மட்டில் ஷி ஜின்பிங் இந்த G20 மாநாட்டில் கலந்து கொள்ளாதது ஒரு நல்ல விஷயம். ஏன்னா இந்த அமைப்புல நீங்க இல்லனாலும் எந்த ஒரு வித்தியாசமும் வந்துராது அப்படிங்கிற விஷயத்தை சீனாவுக்கு காமிக்க முடியும். G20 மாநாட்டை
மாநாடோட சைட்லைன்ல இந்தியா மற்றும் அமெரிக்கா ஒரு ஜாயிண்ட் ஸ்டேட்மெண்ட் வெளியிட்டிருக்காங்க. அந்த ஜாயிண்ட் ஸ்டேட்மெண்ட்ல இரு நாடுகளுக்கும் இடையிலான உறவை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்வதற்கான முனைப்போடு யுஎஸ் பிரசிடென்ட் பைடன் அவர்களும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களும் செயல்பட்டு வருவதா அவங்க சொல்லியிருக்காங்க. இரு நாடுகளும் விண்வெளி மற்றும் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தொழில்நுட்பத்திலையும் இணைந்து செயல்படுவதற்கு முடிவு பண்ணியிருக்காங்க. இரு நாடுகளுக்கும் இடையிலான டிஃபென்ஸ் இண்டஸ்ட்ரியல் கோஆபரேஷனை அதிகரிப்பதற்கும் முடிவு பண்ணியிருக்காங்க. அமெரிக்காவின் GE நிறுவனமும் இந்தியாவின் HAL நிறுவனமும் இணைந்து விமான இன்ஜின் தயாரிப்பை தொடங்க இருப்பது இரு நாடுகளுக்கும் இடையிலான டிஃபென்ஸ் இண்டஸ்ட்ரியல் கோஆபரேஷனை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்ல இருப்பதா சொல்லியிருக்காங்க. அமெரிக்காவின் GE நிறுவனமும் இந்தியாவின் HAL நிறுவனமும் GE414 இன்ஜினை இந்தியால தயாரிக்க போறாங்க. இந்த GE414 இன்ஜினோட 80% தொழில்நுட்பத்தை இந்தியாவுக்கு டிரான்ஸ்பர் செய்ய போறாங்க. இதன் மூலமா விமான இன்ஜின் தயாரிப்புல தன்னிறைவை அடையணும் அப்படிங்கிற நோக்கம் நிறைவேறும். GE414 இன்ஜினை இந்தியாவின் தேஜஸ் MK2 விமானத்துல பயன்படுத்துவதற்கு இந்தியா வாங்குறாங்க. இதே GE414 இன்ஜினை இந்தியா உள்நாட்டிலே டெவலப் செய்ய உள்ள AMCA 5th ஜெனரேஷன் ஃபைட்டர் ஜெட் விமானத்தோட MK1 வெர்ஷன்லையும் பயன்படுத்த போறாங்க. அதனால அதிக எண்ணிக்கையிலான விமான இன்ஜினை இந்தியாவிலே தயாரிப்பதற்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம சமீபத்துல இந்தியா 31 MK9B ட்ரோன்களை வாங்குவதற்கு லெட்டர் ஃபார் ரெக்வெஸ்ட் அமெரிக்காவிடம் கொடுத்திருக்காங்க. தற்போதைய நிலையில இந்த MQ9 ட்ரோன்கள் தான் உலகின் தலை சிறந்த தாக்குதல் திறன் கொண்ட ட்ரோன்கள். இந்த ட்ரோன்களை பயன்படுத்தி அமெரிக்கா பல முக்கியமான ஆபரேஷன்களை கேரி அவுட் செஞ்சிருக்காங்க. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா சமீபத்துல ஈரானிய ராணுவ ஜெனரல் சுலைமானிய இந்த ட்ரோனை பயன்படுத்தி தான் அசாசினேட் செஞ்சாங்க. இந்த MQ9 ட்ரோன்கள்னால லாங் ரேஞ்ச் சர்வேலன்ஸ் மற்றும் துல்லியமான தாக்குதல்களை நடத்த முடியும். இந்தியா வாங்க உள்ள 31 ட்ரோன்கள்ல 15 ட்ரோன்கள் இந்திய கடற்படைக்கும், 8 ட்ரோன்கள் இந்திய விமானப்படைக்கும், 8 ட்ரோன்கள் இந்திய தரைப்படைக்கும் கொடுக்கப்பட உள்ளது. இந்த 31 MQ9 ட்ரோன்களோட விலை கிட்டத்தட்ட $3 பில்லியன் அமெரிக்க டாலர். இந்த MQ9 ட்ரோன்களை பயன்படுத்தி இந்திய பெருங்கடல் பகுதி, இந்திய பாகிஸ்தான் எல்லை மற்றும் இந்திய சீன எல்லையை கண்காணிப்பதற்கு இந்தியா திட்டமிட்டிருக்காங்க. அடுத்து அமெரிக்க கடற்படைக்கும் இந்தியாவின் மேசகன்டாக் ஷிப்பில்டிங் லிமிடெட் நிறுவனத்திற்கும் இடையே ஒரு சரித்திர முக்கியத்துவம் வாய்ந்த ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டிருக்கு. அதாவது செகண்ட் மாஸ்டர் ஷிப் ரிப்பேர் அக்ரிமெண்ட் அப்படிங்கிற ஒரு ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டிருக்கு. இந்த ஒப்பந்தத்தின் மூலமா அமெரிக்கால இருந்து தொலை தூரத்துல டிப்ளாய் செய்யப்பட்டிருக்க அமெரிக்க கடற்படையின் போர்க்கப்பல்களை இந்தியால ரிப்பேர் மற்றும் மெயின்டெனன்ஸ் செய்ய முடியும். இதன் மூலமா மேசகன்டாக் ஷிப்பில்டிங் லிமிடெட் நிறுவனத்திற்கு பெருமளவுல வருமானம் வரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. செகண்ட் மாஸ்டர் ஷிப் ரிப்பேர் அக்ரிமெண்ட் மூலமா அமெரிக்க கடற்படையின் விமானம் தாங்கி போர்க்கப்பல்கள், டெஸ்ட்ராயர் ரக போர்க்கப்பல்கள், ஃப்ரிகேட்ஸ் மற்றும் கார்வெட்ஸ் ரக போர்க்கப்பல்கள் போன்ற அனைத்து விதமான போர்க்கப்பல்களையும் இந்தியால ரிப்பேர் மற்றும் மெயின்டெனன்ஸ் செய்ய போறாங்க. இதன் மூலமா அந்த கப்பல்ல பயன்படுத்தப்படும் தொழில்நுட்பங்கள் என்ன, இது போன்ற பெரிய கப்பல்களை மெயின்டைன் செய்வது எப்படி அப்படிங்கிற பல விஷயங்களை மேசகன்டாக் ஷிப்பில்டிங் லிமிடெட் நிறுவனம் கற்றுக்கொள்ள முடியும். அடுத்து இந்த G20 மாநாட்டின் போது இந்தியா, சவுதி அரேபியா, ஐரோப்பிய யூனியன் மற்றும் சில மிடில் ஈஸ்ட் நாடுகளுடன் இணைந்து இந்தியாவை சாலை, ரயில் மற்றும் கப்பல் மார்க்கமா மிடில் ஈஸ்ட் நாடுகளுடன் இணைப்பதற்கான ஒரு மிகப்பெரிய திட்டத்தை கொண்டு வருவதற்கு முடிவு பண்ணியிருக்காங்க. இந்த திட்டம் சீனாவின் பெல்ட் அண்ட் ரோட் திட்டத்திற்கு எதிராக அமெரிக்கா தலைமையில் கொண்டு வரப்படக்கூடிய திட்டம் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த திட்டம் மட்டும் முழுவதும் செயல்பாட்டிற்கு வந்தால் இந்தியாவை மிடில் ஈஸ்ட் மற்றும் ஐரோப்பிய நாடுகளோடு இணைக்க முடியும். இதனால மிடில் ஈஸ்ட் நாடுகள்ல இருந்து இந்தியா மற்றும் ஐரோப்பிய நாடுகளுக்கு மிக எளிதா ஆயில் டிரான்ஸ்போர்ட் செய்ய முடியும். அது மட்டும் இல்லாம தற்போது உள்ள டிரான்ஸ்போர்ட் மெக்கானிசத்தை விட இந்த திட்டம் செயல்பாட்டுக்கு வந்தால் மிக குறைவான செலவுல ஆயில டிரான்ஸ்போர்ட் செய்ய முடியும். இந்த திட்டத்தை கொண்டு வருவதற்கு அமெரிக்கா, இந்தியா, மிடில் ஈஸ்ட் நாடுகள் மற்றும் ஐரோப்பிய நாடுகளுடன் பல மாதங்களுக்கு முன்பே பேச்சுவார்த்தைகளை தொடங்கிட்டாங்க. இந்த திட்டம் மட்டும் கொண்டு வரப்பட்டால் சீனாவின் பெல்ட் அண்ட் ரோட் இனிஷியேட்டிவ் திட்டத்திற்கு ஒரு மிகப்பெரிய பின்னடைவா பார்க்கப்படும். அது மட்டும் இல்லாம மிடில் ஈஸ்ட் நாடுகள்ல சீனாவின் ஆதிக்கத்தை பெருமளவுல குறைக்க முடியும் அப்படின்னு இந்தியாவும் அமெரிக்காவும் திட்டமிடுறாங்க. இதன் காரணமா தான் தற்போது இந்தியால நடந்திருக்க இந்த G20 மாநாடு குறித்து சீன பத்திரிகைகள் கடுமையான செய்திகளை வெளியிட்டு வர்றாங்க. அது மட்டும் இல்லாம சீன அதிபர் கலந்து கொள்ளாததற்கும் இது போன்ற திட்டங்கள் ஒரு முக்கிய காரணமா பார்க்கப்படுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோவோட நிறைய பகுதிக்கு வந்துட்டோம். இதெல்லாம் தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்ச விஷயங்கள். ஐ ஹோப் நான் ஷேர் பண்ண விஷயங்கள் உங்களுக்கு
உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் நோட்டிபிகேஷனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கங்க. See you in the next video. ஜெய் ஹிந்த்.